அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில், அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பகவானுடைய பயிற்சி. மீன ராசியில் மட்டும்தான் இந்த சுக்கிர பகவானுடைய உச்ச நிலை அப்படிங்கிறது. அதாவது இந்த மீன ராசிக்கு சுக்கிர பகவானுடைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச கிரகம் என்று சொல்லக்கூடியதுங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 120 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. அதாவது 4 மாத காலகட்டங்கள். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. ஸோ இந்த சுக்கிர பகவான், அதாவது ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில், அதாவது பயிற்சி அடையும் பொழுது, இது ஒரு எதிர்பாராத ராஜயோகத்தை உருவாக்கும். இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்கள், இந்த 120 நாட்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஹானஸ்டாக, அதாவது நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் கரெக்டு அப்படின்னு பட்டுச்சுன்னா கரெக்டுங்க, தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்புங்க. ஸோ எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நிறைய முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நபர். தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் தன்னை போலவே இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எல்லாரும் இருக்கணும்னு நினச்சதே மிகப்பெரிய தவறுங்க. ஸோ அதுவே ரொம்ப நாள் கழித்து தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா நான் கரெக்டாக இருந்தால் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் கரெக்டாக தானே இருக்கணும். ஸோ அது ஏன் எல்லாருமே மாறி மாறி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஸோ அது உண்மையாகவே அது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறத இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திருச்சு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது நினச்சா நல்லது தானே நடக்கும், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கெட்டது நடக்குதுங்க? நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறேன், ஆனால் யாருமே எனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்னை எல்லாருமே ஒரு எதிரியாகவே பார்க்குறாங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், ஒரு தொழில் பண்ணுற இடமா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கூட என்னை ஒரு தனியாக பார்க்குறாங்க எல்லாருமே. என்னுடைய கேரக்டரோ, என்னுடைய செயல்பாடுகளோ, என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக பார்க்குற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள். யாரையுமே என்னால் இந்த மாதிரி நம்ப முடியலைங்க. ஏதாவது நம்பி ஒரு சில விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களால ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோ, இதனால் எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துருமோ அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் நல்லா பேசுகிறவங்க, எல்லாரும் நல்லது பண்ணுற மாதிரி எல்லாமே என்கிட்ட ஆக்ட் பண்ண நடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தீங்கு நடக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே நினச்சிட்ருக்காங்க. என் வேலையை நான் கரெக்டாக தாங்க பண்ணுறேன், அதனால் அவனுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கவே மாட்டாங்களா அப்படின்னா, உங்களுடைய விஷயத்தை நீங்கள் மட்டும்தான் நினைக்கணும். ஸோ மற்றவங்க ஏன் உங்களை பற்றி நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எல்லா நேரத்துலையும் எல்லா சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு தான். இந்த தவறை செஞ்சு தான் எல்லாத்தையுமே தேவையில்லாத எதிர்ப்புகள் அப்படிங்கிறது சம்பாரிச்சிட்டிங்க. ஸோ சுற்றி இருக்கிறவங்க, அதாவது நம்மளை பெற்றவங்க, நம்மளோட கணவன் மனைவியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொருத்தர் லைஃப்பில் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இருந்தும் யாரும் இல்லாத ஒரு நிலைங்க. என்னை சுற்றி எல்லாருமே இருக்காங்க. பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, கூட பிறந்த சகோதரன் சகோதரி இருக்காங்க. இவ்வளோ பேர் இருந்தும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் தனிமையாக இருக்கிறணும், நான் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் என்னை போட்டு ரொம்ப அதிகமாக வாட்டிகிட்டே இருக்குங்க. ஒரு சில நேரத்தில் எனக்கு இந்த லைஃப் எதுக்காக தான் இந்த லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், இந்த லைஃப்பை நம்ம மாற்றிக்கலாம், அட்லீஸ்ட் இந்த லைஃப்பை முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் சில சூழ்நிலைகள். என்ன பண்ணுறதுங்க, சில பேர்த்துக்காக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களை மாற்றிட்டுருக்கோம். கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நிலையே வேறுங்க. இந்த கடன் உள்ளே எப்போ வந்ததோ எனக்குன்னு இருந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், நல்ல பேர் எல்லாமே போயிடுச்சுங்க. என் முன்னாடி நின்று பேசவே ஒரு குவாலிட்டி இல்லாத, ஒரு தகுதி இல்லாத நபர்கள்லாம் என்னை பார்த்து இன்றைக்கி ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த பந்தங்களால் நிறைய ஏமாற்றங்களை, பிடித்த மாதிரி ஒரு தொழிலையும் என்னால் பண்ண முடியல, நினச்ச மாதிரி ஒரு வேலைக்கும் போக முடியல, நான் நினச்ச மாதிரி ஒரு லைஃப் எனக்கு எப்போ தான் அமையும்,
நானாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு வாழ்க்கையும் சரியா இல்லை, அட்லீஸ்ட் தானாக அமையக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு எல்லா முயற்சியும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குது. ஸோ நான் முயற்சி பண்ணால் மட்டும் போதுமா, என்னுடைய கால சூழ்நிலைகள் நேரங்காலங்கள் எனக்கு ஃபேவராக இருந்தால் மட்டும்தான் இது நடக்குமா அப்படின்னு யோசித்து எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய 120 நாட்களுக்கு வரக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டங்கள் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய உச்சநிலை. ஸோ இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக நினச்சிட்டு இருந்தீங்களோ, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தைகள் கூட இருக்கக்கூடிய ஒரு சில பாதிப்புகளாக இருக்கட்டுங்க, அதாவது கணவன் மனைவி, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில், இல்லை மாமனார் மாமியாரோ அல்லது தாய் தகப்பனாருக்கிடையே இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகுதுங்க. நீங்கள் எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலேயே ஒரு சில குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அது எல்லாமே உங்களுடைய தவறுகள் கிடையாது, உங்களை சுற்றி நடந்த சில நிகழ்வுகள் தான் காரணம் அப்படிங்கிறத எல்லாருமே முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தோடு ஒன்றி வாழக்கூடிய சில சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிருக்குங்க. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான சில சூழல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போதுங்க. ஸோ இந்த லைஃப் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாங்க. அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளாம் வந்து ஏற்படுத்திக்கிட்ட ஒரு வாழ்க்கையை, இல்லை தானாக அமைஞ்ச ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது தான் சரியான விதத்தில் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இந்த லைஃப் இதோட முடிஞ்சிருச்சு, அடுத்தது இதுக்கு மேலே அமைய போகிற வாழ்க்கையாவது ஒரு செகண்ட் மேரேஜாக இருக்கட்டும் அல்லது திருமணம் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கவே போகிறேன், ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தடைப்பட்டுகிட்டே இருக்குது. குடும்பத்தில் வந்துட்டு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாகவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க, அட்லீஸ்ட்டு உனக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் உங்களை தேடி வருங்க. ஃபஸ்ட்டு மேரேஜாக இருக்கட்டும்ங்க, ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் இது வரைக்கும் எனக்கு வந்து டிலே ஆகிட்டே இருந்ததுன்னு சொல்கிறவங்களுக்கு புதிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, இல்லை செகண்டாக வந்து ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், ரொம்ப நாளாக ஒரு பிளான் வச்சிட்ருக்கேன், அந்த பிளானை மட்டும் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா பிஸ்னஸில் கண்டிப்பாக என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். பட் அதுக்குன்னு ஒரு சரியான நேரம் அமையலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 120 நாட்கள், அதாவது 4 மாத காலகட்டங்கள் அந்த தொழிலை தொடங்குவதற்கான சில முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வேலை ரீதியாக நீங்கள் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு, அல்லது வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணுங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா தனம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கட்டாயமாக இருக்குங்க, ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறதுக்கான சூழல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குங்க. அதே போல் அரசு துறையில் வந்து சில முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல பொன்னான காலகட்டங்கள். கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இது ஒரு பொன்னான ஒரு அருமையான ஒரு காலமாக இருக்க போது. தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் உங்களை விட்டு விலக போதுங்க. அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு பண தேவைகள் கட்டாயமாக பூர்த்தி அடைய போகுதுன்னு தான் அர்த்தம். அப்போது ஒரு வேலை செய்யும் போதோ அல்லது ஒரு தொழில் செய்யும் போது தான் அந்த பண தேவைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு பூர்த்தி அடையுங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து அந்த தொகைகள் உங்கள் கைக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் போது தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மொத்தமாக தீருங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமும் நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்பட போதுங்க. புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளும் வீடு கட்டுவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு வீட்டு வேலை அப்படிங்கிறது சரியாக முடியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க. புதுசாக ஒரு வீடு வாங்குவதற்கான யோகமோ அல்லது ஒரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை கட்டாயமாக காப்பாற்றுவீங்க. யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்குமே சொன்ன வாக்கை காப்பாற்றினதே கிடையாது அப்படிங்கிற ஒரு பேர் கூட மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகுது. ஏன்னா ஆரோக்கியத்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. அடிக்கடி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், நிறைய மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை, சரியாக வந்து சாப்பிட முடியல, சரியான விதத்தில் வந்து ஆக்டிவாக இருக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும் கூட அந்த ட்ரீட்மெண்ட்டை நிறுத்துவதற்கான சூழல் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போது. குழந்தைங்களுடைய எஜுகேஷனில் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். எது எடுத்தால் நல்லா படிச்சுட்டு போகிறாங்கன்னா திடீர்னு எக்ஸாம்ஸில் எல்லாமே மறந்துடுறாங்க. ஸோ படித்தது எல்லாமே வந்து எக்ஸாம்ஸில் கரெக்டாக வந்து ரிமைண்டர் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த
கல்வி சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள், அதாவது இந்த ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது நல்ல ரிசல்ட், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். வெளியூரோ அல்லது வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொன்னது நிஜமாகவே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பணத்தொகைகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படிங்கிறதுனா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருமே இது வரைக்கும் நமக்கு ஹெல்ப்பே பண்ணல. ஏன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி வராங்க. இந்த பணம் விஷயம் அப்படின்னாவே அப்படியே பின்னோக்கி போயிடுறாங்க. யாருமே நமக்கு உதவியே பண்ண மாட்டேங்கிறாங்க. எது உதவி பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு வர வேண்டிய தொகை வந்ததுனாவே இந்த கடன் பிரச்சனையில் நான் தீர்த்துரும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமாக இருக்க போகுது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை இது வரைக்கும் நிறைய இங்கிலீஷ் மெடிசன் அது இதுன்னு எடுத்துகிட்டு இருப்பீங்க. அது ஆரோக்கியம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு ஆயுர்வேதிக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா, அல்லது ஒரு நாட்டு மருந்து சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் எடுத்திங்கன்னா ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை, அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போது. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த 120 நாட்கள் அப்படிங்கிறது. ஸோ நல்ல சில முயற்சிகள் கரெக்டான விதத்தில் எடுக்கும்போது தான் அந்த நேரங்காலங்கள் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. அந்த முயற்சிகள் எந்த விதத்துலையும் தடைபடாமல் இருக்க கரெக்டான சூழலில் உங்களுடைய அமைப்புகள், அதாவது இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இதனோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் திசாபூத்திகள் எப்படி இருக்குது, கிரக அடைவுகள் எப்படி இருக்குது, கிரக பயிற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தி கொடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.